Okay, Papa. Okay, teacher. Okay. Okay, நான் டெலிகிராம்ல அனுப்பியிருக்கேன். If you want to refer to Telegram. Okay, I hope that all of you are doing this exercise. Okay, are you done? Shall we discuss? All right, I could see Saranya, Sarah Begum, Vigneshwaran, Harishni, okay, Vishalini, Rajeshwari, Jinashri, Kanchana, Tamil, and Rashika. The rest of you have not sent. Okay, let me check our chat column here. Right, most probably you have sent here. Okay, yes, ஒரு சிலர் வந்துட்டு okay, இங்க send பண்ணிருக்கீங்க. Let me copy your answer and I will send to our Telegram so that all of you could actually check. All right, copy. All right, now let's discuss. ஏன்னா இந்த exercise நம்ம எதுக்கு செய்றோம்னா, it will be very useful for you to write another report which we will discuss shortly. Okay, கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து இன்னொரு கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதுக்காக இப்ப நம்ம ஞாபகம் இருக்குங்களா, முதல்ல இந்த கட்டுரை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள when we discuss this report I told you that suggestion followed by reason. So என்ன இன்டைரக்டா நான் சொல்ல வரேன்னா, இதுதான் suggestion, இந்த result தான் reason. In the result தான் reason. So when you are going to write essay, இதுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட் எழுதும் பொழுது இங்கிருந்து தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ரீசன்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. So you don't have to worry. அதனால தான் இந்த ஆக்டிவிட்டி நான் கொடுத்தேன். சரிங்களா? Okay, we shall discuss the answer. What do you think about ஏன் games and puzzles வந்து நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? What do you think? என்ன அதனுடைய ரீசனா இருக்கும்? இது இன்க்ளூட் பண்ணுமா மேகசின்ல என்ன நடக்கும்? So what is your answer, class? What is your answer? What do you think about that? It's changeable, teacher. Okay, என்ன சொல்றீங்க? Okay, number one, yes, okay, it will be fun and enjoyable. Yes, very good. Okay, so number one வந்துட்டு C. Yes, very good. Okay, so உங்களுக்கு தெரியுது பாருங்க, இதான் ரீசனுக்கு நீங்க இப்ப சொல்றீங்க. Well done. Okay, இதுதான் ரீசன். நீங்க இது சடங் பண்றீங்க, ஏன் சடங் பண்றீங்க, இதுதான் உங்களுடைய ரீசன், அதுதான் அவுட்கம். Okay, number two, எதுக்கு poem and short story நம்ம சடங் பண்றோம் மேகசின்ல? சாஜா அந்த மாதிரிலாம் why? சாஜாலாம் எழுதுக்குள்ள அது வந்துட்டு more to like inspire creativity, மாணவர்கள் வந்துட்டு இன்னும் அவங்களுடைய creativity வளர்த்துக் கொள்ளலாம். So that is why you want to include poem and short story. Okay, மூணாவது a problem page. எதுக்காக நீங்க இன்க்ளூட் பண்ண சொல்றீங்க? மேகசின்ல வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு problem page போடுவோம். Okay, why? Yeah. Why?
எதுக்காக நினைக்கிறீங்க? Why do you think problem page வந்துட்டு include பண்ண போறீங்க அந்த காலேஜ் Give மேகசின்? student a chance. ஆக்சுவலி இதுதான் விட. மூணாவதுக்கு வந்துட்டு ஜி விட. மூணாவதுக்கு வந்துட்டு ஜி விட. What is that? Help students who have similar worries. ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அவங்க வெக்கப்படுவாங்க போய் ஷேர் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு காலம் நம்ம வந்துட்டு மேகசின்ல இருந்துச்சுன்னா வேற யாராச்சும் அந்த அவங்களோட ப்ராப்ளம் பத்தி அங்க எழுதியிருக்கலாம். அதுல சடங்கா நான் அவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் எதிர்நோக்குனேன். நான் இதுதான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். ஸோ நவ் ஐம் ஓகே. அந்த மாதிரி அவங்க டிப்ஸ்ல அதை படிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் அதே மாதிரி பிரச்சனை இருக்கும், they will get some okay tips as well. Alright? அதனால அது வந்து ஹெல்ப் பண்ணும். will help students who have similar worries. அவங்க மாதிரியே பிரச்சனை கொண்டவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை நான் படிக்கும் பொழுது இவங்களுக்கும் டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ தட் இஸ் வை நம்பர் 3 வந்து நீங்க சடாங் பண்றீங்க. ஓகே, இது வந்து நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். இது வந்து ஜஸ்ட் ஓகே எக்ஸாம்பிள். நீங்க இங்க என்ன வேணாலும் எழுதலாம். இது ஏன் நீங்க சடாங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இனி அதுல அந்த சடாங் ஓகே ரீசன்ஸ் ஆச்சு. சரி, அடுத்தது why you want to interview. ஓகே, include about interviews with successful former student. Former student பக்காஸ் பிளாஜா. ஏன் பக்காஸ் பிளாஜரோட இன்டர்வியூ வந்துட்டு மேகசின்ல போடலாம்னு சொல்றீங்க? why? Answer especially for new student. Okay, actually விட வந்துட்டு it would be okay interesting and would give students good role model. ஏன்னா சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட், அதாவது பிளாஜா காலேஜ் யங் தெல்லா பர்ஜாய் அவங்கள இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூவை வந்துட்டு காலேஜ் மேகசின்ல போட சொல்றீங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க, நான் இப்படி படிச்சேன். ஸோ இதெல்லாம் டிப்ஸ். அப்ப அவங்க கொடுக்குற அந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சோந்தோ ரோல் மாடல். அப்ப மாணவர்களுக்கு வந்துட்டு ரோல் மாடலா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை இது நம்பர் 4. ஓகே, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது போட்டோகிராஃப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வின்னர். ஏன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வின்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட போட்டோ எல்லாம் எதுக்கு போடணும்னு சொல்றீங்க மேகசின்ல? why? Make students feel proud of the college. இது சொல்றீங்க make students exactly. அதுதான் 5வது. ஓகே, it will make students proud of their college. இந்த காலேஜ்ல படிச்ச மாணவர்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லிட்டு நீங்க போடும் பொழுது make them feel proud. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ். எதுக்கு நீங்க போட சொல்றீங்க? எதுக்கு மஜாலால இந்த பாக்கியம் இருக்கணும்னு சொல்றீங்க? Be helpful especially for students. எக்ஸாக்ட்லி. ஓகே, புதிதா அந்த மாணவர்கள் வந்துட்டு போதுமான மக்களும் கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டி பத்தி அந்த காலேஜ் பத்தி. சோ அதனால அந்த மேகசின்ல வந்துட்டு இந்த மாதிரி kalau ada lah okay muka surat untuk alright tajuk ini news and information about the college, அது புதிய மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, அதாவது readers letter எதுக்கு போட சொல்றீங்க? Give students a chance to give their point of view. Yes readers lettersனாக்கா பொதுவா வந்துட்டு நம்ம மனதில் இருக்கிறத நம்ம ஷேர் பண்ண நினைப்போம். ஓகே, சோ அந்த ஆர்டிகல் அந்த மாதிரி மேகசின்ல அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுனாக்கா you can give students a chance to give their point of view. சோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, இதெல்லாம் நீங்க ஏன் சடாங் பண்றீங்க சொல்லிட்டு நடக்கும். இது நீங்க மாத்தி கூட எழுதலாம். I'm not telling that you are wrong. Okay, so this is just a very simple exercise for you. சரி, இப்ப நம்ம இது செஞ்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து இன்னொரு கேள்விக்கு போக போறோம். இப்ப இந்த கேள்வியில வந்துட்டு நான் இப்ப என்ன செய்ய சொல்ல போறேன்னா உங்களை you all can check the answer. Okay, so இப்ப வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா okay இந்த கேள்வியில வந்துட்டு படிச்சுட்டு what I want you to do is to identify முதல்ல என்ன எழுத போறீங்க. ரிப்போர்ட்டா, ஆர்டிக்கலா, ஸ்டோரியா, ரிவ்யூவா, அந்த க்ளூ நீங்க கண்டுபிடிக்கணும். you are going to type நம்ம டெலிகிராம்லயோ இல்லைன்னா இங்க chat boxல கூகுள் மீட். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அந்த எழுது போட அந்த ஓகே அந்த ஏசி ஓகே இப்ப ரிப்போர்ட்னா ரிப்போர்ட், இப்ப ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல், அது வந்துட்டு tentang apa. ஓகே, alright. அடுத்தது வந்துட்டு 2 முக்கிய க்ளூ, எந்த க்ளூ கொடுத்திருக்காங்க அந்த ஓகே கேள்வியில. just now இங்க 2 க்ளூ கண்டுபிடிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? இந்த கேள்வியில 2 க்ளூ கண்டுபிடிச்சீங்களா? ஓகே, it is program. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இப்ப உங்களுக்கு இந்த 2 க்ளூ தான் நான் கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகே, இந்த கேள்விக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்டும் அதுதான் இங்க வந்துட்டு தாஜோக்குச்சில வந்துச்சு. சோ இந்த கேள்வியில அதே போல 2 விஷயம் இருக்கு. தாஜோக்குச்சில ஆவறதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. Now what you are going to type is
முதல்ல ஓகே ரிப்போர்ட்டா, ஆர்டிக்கலா, ஸ்டோரியா, ரிவ்யூவான்னு நீங்க எழுதிக்க போறீங்க. அடுத்தது எது பத்தி? இப்ப ரிப்போர்ட்னா அது எதை பத்தி? ஆர்டிக்கல்னா அது எதை பத்தி? மூணாவது வந்துட்டு அந்த 2 தாஜோக்குச்சில கண்டுபிடிக்க போறீங்க. Okay, let's read. ஒரு 3 minutes கொடுக்குறேன். டைப் பண்ணுங்க Telegramல. Let's see whether you can understand the question. ஓகே விக்னேஸ்வரன், if you say that it is a report, மற்ற விஷயங்களை கண்டுபிடிங்க. அந்த ரிப்போர்ட் எதனை பத்தி, பிறகு அந்த 2 ஓகே ஹெட்டிங் கண்டுபிடிங்க. Teacher done. Okay, I could see only 3 of you have typed. Okay, கொஞ்சம் டைம் கொடுங்க டீச்சர். இங்க chat boxல இருக்கானு பாப்போம். Okay, right, Devika, Kanchana, Sajid Nair, right, just the 3 of you. Okay. சரி, ஓகே, ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முதல்ல எது கண்டுபிடிக்கணும்? ரைட்டிங் a report or an article or a what do you call that, story or a review. சரி, எது வந்து நீங்க எழுதணும் சொல்லுங்க. What is your Report. Yes, okay, ask you to write a report, clear cut. இதான் clue number 1. Okay, அந்த ரிப்போர்ட் வந்துட்டு tentang apa, mengenai apa. அந்த aim ஞாபகம் இருக்குங்களா? அந்த tujuan முதல்ல எழுதுவீங்களா? இங்க பாத்தீங்கன்னாக்க contohல இங்க எழுதுனீங்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த aim. Okay, so எது அப்பக்க tujuanல போறோம் இது? Future. Magazine for students. Exactly, about the types of regular features and articles it could include. இந்த it என்னது? எதுல இன்க்ளூட் பண்ணணும்? Ia patut merangkumi. இந்த ia என்னது? மேகசின் டீச்சர். Exactly, very good. And the school magazine, okay? In the monthly magazine. இதுதான் it and அர்த்தம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். Okay? Right. சரி, about the types of regular features and articles monthly magazine could include. Okay, சரி. அந்த 2 இம்பார்ட்டன்டான ஹெட்டிங் வந்து என்ன சொல்லுங்க? Regular features. Okay, very good. Regular features ஒண்ணு. Well done. அது வந்துட்டு ஒண்ணு. Okay, ரெண்டாவது. Interesting, teacher. Articles. ரெண்டாவது. Okay. இந்த 2 ஜென்னிஸ் ஆன ஓகே அந்த என்னது மக்லுமாட், ஓகே, முகசுராட் தான் வந்துட்டு நீங்க இந்த மந்த்லி மேகசின்ல வந்துட்டு சடாங் பண்ண போறீங்க. இதுக்கு கீழே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சொந்தோலம் கொடுத்து. இதுக்கு கீழே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சொந்தோலம் கொடுத்து. ஓகே, சோ நீங்க கொடுக்குற இந்த சொந்தோ ரெண்டுத்துக்கும் கொடுக்குற இந்த சொந்தோ தான் would be interesting for the students. ஸோ நீங்க இங்க என்னென்ன சடாங் பண்றீங்களோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க. ஓகே, புரியுதுங்களா இப்ப உங்களோட கேள்வி? Do you understand? Okay. Okay. Alright, இப்போ கேள்விக்கு போவோம்.
Read this writing task and then use the plan and language bank to help you write your report. Don't forget to give reasons for your suggestions and recommendations. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சஜஷன் கொடுத்தாக்க ரீசன் கொடுக்கணும். அதே போல தான் ரெக்கமெண்டேஷன் எழுதுனீங்கன்னாக்கா ஞாபகம் இருக்கா நான் ஒப்பீனியன் சொன்னேன், உங்களோட ஒப்பீனியன். ஓகே, அந்த ஒப்பீனியன் வந்துட்டு ஆக்சுவலி ரீசன். ஓகே, விளங்குதுங்க? இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி. டீச்சர் ரிப்போர்ட் எழுதுற எல்லா கட்டுரைகளுக்கும் ரெக்கமெண்டேஷன் எழுதணும் டீச்சர். இது வந்துட்டு என்ன சடங்கன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி உள்ள ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் எழுதணும். ஓகே, ஏன்னா ரிப்போர்ட் வந்துட்டு பல ஜெனிஸ் இருக்கும். ஸோ அதுல ஒரு ஜெனிஸ் தான் மெம்பரி சடங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நீங்க ரெக்கமெண்டேஷன் எழுதணும். Is that clear? Yes, sir. Okay. All right. இப்ப உங்களுக்கு வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நான் கொடுக்குறேன். சரி, முதல்ல வந்துட்டு மேகசின் தானே. ஓகே, தாஜோ வந்துட்டு மேகசின். அந்த மேகசின் என்னத்தை பத்தி எழுதலாம்? அது வந்து பப்ளிஷ் பண்றது. ஓகே, பேக் கவர், சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் நீங்க ஐடியா தான். இஃப் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட். ஓகே, ஞாபகம் இருக்குங்களா? இந்த ரெண்டு விஷயம் நம்ம எழுத போறோம் இப்ப, ரெகுலர் ஃபீச்சர்ஸும் ஆர்டிகல்ஸும். ஓகே, சோ ரெகுலர் ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன நீங்க சடங்கு பண்ணலாம்? காலேஜ் நியூஸ் பேஜ், ரிவ்யூ காலம், ப்ராப்ளம் பேஜ். ஓகே, ஹாரோஸ்கோப்னா ஞாபகம் இருக்குங்களா? நம்மளுடைய அந்த ராசி பலன், அதுதான் ஹாரோஸ்கோப். ஓகே, அதை கூட நீங்க இன்க்ளூட் பண்ண சொல்றீங்க. ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட், கேம்ஸ், பசில், கிராஸ்வேர்ட், காம்படிஷன், இதெல்லாம் வந்துட்டு இங்க சடங்குன்னு கொடுக்குறீங்க ரெகுலர் ஃபீச்சருக்கு. இது வந்து எல்லாம் நீங்க எடுக்க தேவையில்ல. ஞாபகம் இருக்கா? முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ரெண்டு இல்லைன்னா 3 இனஃப். ஓகே, இதுதான் தாஜோ கட்சி ரெகுலர் ஃபீச்சர். இந்த ரெகுலர் ஃபீச்சர்ல இங்க வந்து நீங்க சடங்கு பண்ண போறீங்க. சோ இந்த சடங்கான்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்டிகல்ஸ். ஓகே, இது வந்து இன்னொரு தாஜோ கட்சி. ஓகே, எந்த மாதிரி ஆர்டிகல்? ரிமெம்பர் ஆர்டிகல். ஓகே, ஆர்டிகலுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ஆர்டிகலா இருக்கலாம், கரியர்ஸ் அட்வைஸா இருக்கலாம், ஃபேஷன் அல்லது ஷாப்பிங் ஆர்டிகல் இருக்கலாம், மியூசிக், கரண்ட் அஃபேர்னா இஷ்யூஸ் மாசு. ஓகே, சோ இங்க இருந்து நீங்க 2 சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு சடங்கு பண்ண போறீங்க. ரெகுலர் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கேம்ஸ், ஓகே, பசில்ஸ் அண்ட் கிராஸ்வேர்ட், அது சடங்குன்னு கொடுக்க போறீங்க. ஓகே, இதுதான் சடங்கு சஜஷன். அந்த சஜஷனுக்கு வந்துட்டு ரீசன் கொடுக்கணும் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா டீச்சர். ஓகே, எங்க இருக்கு அந்த ரீசன்? ஞாபகம் இருக்க? முதல்ல அத்தியாயம் செஞ்சீங்களா? இங்க கேம்ஸ் அண்ட் பசில், என்ன ரீசன்? கேன் பி ஃபன் அண்ட் என்ஜாயபிள். சோ இங்க வந்துருச்சு உங்களுக்கு ரீசன் இங்க இருக்குது. சோ ரொம்ப யோசிக்க தேவையில்ல. Do you understand? Understood, teacher. Okay, teacher. சோ இங்க நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இங்க ரீசன் இங்க தேடிக்கங்க. நீங்க இங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. சோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்க இது வந்து பிச்சா பண்ணிக்கங்க. இந்த சஜஷன் வந்துட்டு ரெகுலர் ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஓகே, ஆர்டிகல்ஸும் இருக்குது. சோ நீங்க பிச்சா பண்ணிக்கலாம். விளங்குதுங்களா இப்ப உங்களுக்கு? Okay, teacher. இங்க ரெண்டுத்துக்கும் சடங்கு கொடுத்துட்டாங்க. ரெகுலர் ஃபீச்சரும் கலந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இங்க வந்துட்டு டிவைட் பண்ணிட்டாங்க. ரெகுலர் ஃபீச்சர்ஸ்னாக்கா இங்க இருக்கு பாருங்க இந்த விஷயம். ஆர்டிகல்னா இங்க இருக்கு. சோ இதுல நீங்க 2 சூஸ் பண்ணலாம், இல்ல 2 சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு சஜஷன் கொடுத்துட்டு ரீசன் கொடுக்கணும். சரி, அந்த ஈஸி எப்படி சூசன் பண்ணுவீங்க? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? முதல்ல வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு இன்ட்ரோல என்ன இருக்கணும்? எய்ம். இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எய்ம் எழுதுவீங்க. ஓகே, இது வந்துட்டு ஐஆர் வந்துட்டு சோலானந்து எடுப்பீங்க. இது தாஜோ அந்த ஹெடிங் ஞாபகம் இருக்குங்களா? ரெகுலர் ஃபீச்சர்ஸ், அடுத்தது வந்துட்டு ஆர்டிகல்ஸ். சோ ரெகுலர் ஃபீச்சர் எழுதும் பொழுது ஒரு ப்ராப்ளம் முதல்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் தான் சஜஷன் கொடுத்துட்டு ரீசன் கொடுக்கணும். ஓகே, சோ தட் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பிளான். ஓகே, சரி. இப்ப right? Okay, so அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெகுலர் ஃபீச்சர்ஸ், ஆர்டிகல்ஸ், இதுதான் இன்க்ளூட் பண்ண போறீங்க. எங்க இன்க்ளூட் பண்ண போறீங்க? உங்களுடைய மந்த்லி மேகசின்ல. ஏன்? so that it would be interesting for the student. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். லப்போரான் எழுத போறீங்க. Okay, clear? All right. Teacher? Yes.
டீச்சர் நம்ம இதை வச்சு சஜஷன்ஸ் கொடுக்கும்போது ப்ராப்ளம் கொடுக்கணும், சஜஷன் அதோட தொடர்ச்சியா ரீசன் கொடுக்கணும் தானே டீச்சர்? இப்போ Yes, நம்ம yes, இந்த yes. டைட்டில் பார்க்கும்போது கேம்ஸ் அண்ட் பசில்ஸ், போம்ஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து எப்படி டீச்சர் இது ப்ராப்ளம், அதுக்கப்புறம் எப்படி டீச்சர் இது கொண்டு வர முடியும்? சஜஷன் அப்ப நீங்க யோசிக்கிறோம் கேம்ஸ் எல்லாம் நீங்க சடாங் பண்ண போறீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, கேம்ஸ் நீங்க சடாங் பண்ண போறீங்க. ஆர்டிகல் கீழியா ஃபீச்சர்ஸ், ரெகுலர் ஃபீச்சர்ஸ் கீழியா கேம்ஸ்? கேம்ஸ் எங்க வருது பாருங்க, ரெகுலர் ரெகுலர் ஃபீச்சர்ஸ் தானே. சரி, regular கேம்ஸ் வந்து பொதுவா எதுக்கு விளையாடுவாங்க? கேம்ஸ் வந்து எதுக்கு? Fun Oh, பண்ணி fun. enjoy Fun பண்ணி. and enjoyable. Exactly. அப்பனா என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஸ்டூடெண்ட் என்ன, they don't have fun. They are going through stress. They don't have any fun moments. They are not enjoying themselves. அதான் உங்களோட ப்ராப்ளம். So அதனால kamu cadangkan supaya game dan puzzle dimasukkan dalam magazine college supaya pelajar, அங்க reason கொடுங்க. They can release just stress, they can have fun, they can enjoy their university life or college life. இதுதான் நீங்க எழுத போறீங்க. Clear? Is that clear? Clear teacher. நீங்க என்ன சடங்குன்னு கொடுக்க போறீங்களோ அதுக்கு முன்ன அதுக்கு மாதிரியான சிசுவாயின ப்ராப்ளம் நீங்க போடணும். சும்மா ஒரு ப்ராப்ளம் போட்டுட்டு சடங்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஏத்த மாதிரி அந்த சடங்குன்னு இல்லைனாக்கா மேம்பா தலையால உங்களோட சடங்குன்னு வந்துட்டு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு saya tak nak pergi ke sekolah sebab saya sakit, okay, kepala. ஆனா உங்களோட சடங்குல என்ன செய்யறீங்கன்னாக்கா saya nak makan nasi lemak. ரெண்டுத்துக்கும் வந்துட்டு தொடர்பு இல்லை. Do you understand or not? So என்ன நீங்க அங்க ப்ராப்ளம் போடுறீங்களோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ப உங்களோட சடங்குன்னு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க என்ன படிச்சீங்க? Okay, students often complain, selalu complain that mereka tak cukup maklumat tentang college, kemudahan college. அப்பதான் சடங்குன்னு பண்றீங்க. டிவி ஷோல வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு காலேஜ் ஏரியாவை ஹைலைட் பண்ணணும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம் டேபிள், ஓகே, ஸ்கூல் பஸ், அந்த காலேஜ் பஸ் எல்லாம் போடணும். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் திஸ் they won't complain. ஏன்னா இவ்வளவு நாள வந்து இவங்களுக்கு இந்த மக்களுமெல்லாம் கிடைக்கல, அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க இந்த சடங்கான கொடுக்குறீங்க, இந்த சடங்கான வந்து யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸ் won't complain. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் போடணும், எப்படி சடங்கான கொடுக்கணும், எப்படி ரீசன் கொடுக்கணும்னு? புரியுது டீச்சர். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், ப்ராப்ளம் நீங்க போட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு பஸ்தில ada kaitan dengan cadangan. இந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரிதான் இந்த சடங்கை நீங்க கொடுக்கணும். சும்மா எதுவுமே எழுதக்கூடாது. ஓகே, அது சோ அந்த சஜஷனுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்தது வந்துட்டு ரீசன் நீங்க கொடுக்கணும். சோ setiap satu ayat mesti ada urutan, ada kaitan. புரியுதுங்களா உங்களுக்கு? Understood teacher. ஒரு பிரச்சனை நீங்க எழுதுறீங்கனாக்கா அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி சடங்கன்னு கொடுக்கணும், அந்த சடங்குக்கு ஏத்த மாதிரி ரீசன் கொடுக்கணும். சோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஃப்ளோ. இந்த ஃப்ளோ நீங்க அழகா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? CCA எங்க மார்க் கிடைக்கும் சொல்லுங்க? எங்க மார்க் ஏறும் உங்களுக்கு? ஆர்கனைசேஷன் டீச்சர் ஓல ஏறும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். So that is why you have to be a bit extra careful. சரி, let's see இப்ப நம்ம இந்த ரிப்போர்ட் எழுத போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் பிளான். முதல்ல நீங்க டைட்டில் தாஜு எழுதணும். ஓகே, தாஜு எப்படி எழுதணும்? ரிப்போர்ட் on. ஓகே, வெரி குட். ரிப்போர்ட் on the என்னது? on the magazine for students. monthly magazine தானே உங்களோட பொதுவான இது என்ன விஷயம் வந்து என்னது? monthly magazine. So on the college monthly magazine இல்ல university monthly magazine? அது college தானே. சோ அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். on the college, okay, college monthly magazine. okay, underline. முடிஞ்சு உங்களோட டைட்டில். அது முடிஞ்சோன்னா என்ன சொல்லணும் நீங்க? சப்டைட்டில் வந்துட்டு என்னது? சாரி, ஓகே, ஹெட்டிங் வந்துட்டு ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நீங்க என்ன சொல்லணும்? aim. Bagaimana nak mulakan ayat? The aim of the report. Okay, the aim of the report is to, okay, என்னது aim? கண்டுபிடிங்க. இந்த கேள்வியில எது aim னு கண்டுபிடிங்க. Describe about the types of
regular feathers. Exactly. Describe about the types of regular features and articles. ஈட் எழுதக்கூடாது, யாருக்கு தெரியாது ஈட்னா என்னதுன்னு. மொத வாக்கியத்துல ஈட் எழுதக்கூடாது. அப்ப இது ஈட்னா என்னது? The monthly 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 magazine. magazine. Okay, monthly magazine could include. Okay, could include. அதோட முடிச்சுக்கலாம். So that it would be interesting for student. அப்படி கூட தப்பா பண்ணிக்கலாம். Could include so that they யாரு student தானே? Yes. merger. Ia pelajar akan menjadi tertarik lah. Okay, ia akan menarik perhatian pelajar அந்த மாதிரி. இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு போதும். அதே முக்கியமானது enough. Okay, அதோட நீங்க தம்பா பண்ண கூட தம்பா பண்ணலாம். So அதுதான் உங்களுடைய aim. aim முடிஞ்சோடனே heading 1. Okay, இப்போ எது உங்களோட heading 1 வரும்? Regular features. Regular features. Okay, R கேபிட்டலா எழுதுங்க, F கேபிட்டலா எழுதணும். ஓகே, அப்ப இங்க ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ப்ராப்ளம், சஜஷன், ரீசன். புரியுதுங்களா? அதே போல ஹெடிங் 2. எது ஹெடிங் 2? Article. ஹெடிங் 2 Article. ஆர்டிகல்ஸ் கீழே அதே போல தான் வரும். ஓகே, ப்ராப்ளம் இல்லைன்னா சஜஷன், ரீசன் கொடுக்கணும், அல்லது ப்ராப்ளம் கூட கொடுக்கலாம், சஜஷன், ரீசன். அதுக்கப்புறம் கடைசியா ரெக்கமெண்டேஷன். ஓகே, சரி. இப்ப இப்படிதான் எழுத போறீங்க. உங்களுடைய ரிப்போர்ட் இப்படிதான் இருக்க போகுது. You are going to write your report like this. Okay, இது வந்து டைட்டில் பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு என்ன எழுதணும்? எய்ம் எழுதணும். இங்க வந்துட்டு தாஜோ கச்சில். ஓகே, இங்க ரெகுலர் ஃபீச்சர். இங்க என்ன எழுதலாம்? ஐடியாஸ் இங்க இருந்து எடுக்க போறீங்க. ஓகேவா? கேம்ஸா, ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸா, ஓகே, ப்ராப்ளம் பேஜா, ஓகே, அங்கிருந்து எடுத்து இங்க எழுத போறீங்க. ஓகே, இங்க முத என்ன எழுதணும்? ப்ராப்ளம். அடுத்தது ப்ராப்ளம் முடிஞ்சோன்னா என்ன எழுதுவீங்க? ஓகே, சஜஷன் முடிஞ்சோன்னா என்ன எழுதுவீங்க? Reason. Reason. சஜஷன் முடிஞ்சோன்னா ரீசன் எழுதணும். ஓகே, வெரி குட். ஓகே, சோ இவ்வளவுதான் நீங்க வந்துட்டு பிளான் பண்ண போறீங்க. அதான் சொல்றேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்க ரொம்ப கிளியரா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள. இது வந்து சத்து ஜெனிஸ் laporan memberi cadangan. ஓகே, அதே போல தான் ஆர்டிகல்ஸ்லயும் அப்படிதான் எழுத போறீங்க. ஓகே, யூ கேன் டாக் அபவுட் ஒன் ப்ராப்ளம், அல்லது இங்க ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா mungkin ப்ராப்ளம் ini adalah untuk kedua-dua ini. So இது வந்துட்டு boleh atau ஓகே முடியும், அல்லது தம்மா pun tak apa. ஆனா இது வந்து wajib, இது வந்து mesti. ஓகே, ரைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு சஜஷன். அடுத்தது சஜஷன். ஓகே, ஃபாலோட் பை என்னது? சஜஷன் முடிஞ்ச கையோட ஓகே ரீசன் கொடுக்க போறீங்க. ஓகே, give okay reasons. You are going to give reasons. So இந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய ரிப்போர்ட் எழுத போறீங்க. கடைசியா வந்துட்டு ரெக்கமெண்டேஷன். ஓகே, ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? I recommend. Okay, I recommend. Okay, என்னது? I recommend regular features and Article. Okay, இங்க எழுத போறீங்க. I recommend regular features, okay, and article to be included in the college magazine. recommendation போட்டுட்டு என்ன எழுதணும்? அடுத்தது உங்களுடைய ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் வந்துட்டு sebenarnya adalah reason. ஓகே, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு laporan எப்படி எழுதணும்னு? laporan beri cadangan. புரியுது டீச்சர். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா அந்தனுடைய பிளானை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சோ நல்ல ஞாபகம் சொல்லுங்க. இமேஜின் இஃப் யூ டோன்ட் அட்டெண்ட் டுடேஸ் கிளாஸ், உங்களுக்கு என்ன எழுதணுமே தெரியாது, சும்மா ஏதாச்சும் நீங்க எழுதுவீங்க. ஓகே, சோ தட் இஸ் வை அட்டெண்டிங் கிளாஸஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஆர் கெட்டிங் ரெடி. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு யூ ஆர் லேர்னிங் சம்திங். ஓகே, சோ நம்ம பாருங்க எப்படி வந்துட்டு எக்ஸாமுக்கு போறோம். சோ இதெல்லாம் வந்துட்டு contoh soalan எக்ஸாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்னாக்கா. சோ லெட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த 3 கேள்வியில வந்து ஒன்னு ரிப்போர்ட். சோ அட்லீஸ்ட் யூ ஹேவ் சம் ஐடியா. இந்த 3 கேள்வியில ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்ப நீங்க ரிப்போர்ட் சூஸ் பண்ணுங்க. இல்ல ரிப்போர்ட் இருக்கு, ஆர்டிகல் இருக்கு, ஸ்டோரியும் இருக்குது, ஆனா ஆர்டிகல் ஈஸியா இருக்கு, ஓகே ஆர்டிகல் சூஸ் பண்ணுங்க. சோ இப்போ புரியுது உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு? அதனாலதான் சொல்றேன், இங்க வந்துட்டு நீங்க 3 கேள்வி முதல் படிச்சுக்கிட்டு எது சின்னாங்க இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. சோ இப்ப நீங்க ஆர்டிகல் ரிப்போர்ட் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஃபார்மேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
Okay, format is very very important. அதனால தான் நான் சொல்றேன். Okay, so try to what do you call that, படிச்சுக்குங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, alright. வேற ஏதான கேள்விகள் so far? Is that very clear? Clear, teacher. ஓகே, ஸோ இதுதான் முக்கியம். ஓகே, இதுதான் முக்கியம். சரி, இப்ப ஒரு சொத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கட்டுரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. முதல்ல ரிப்போர்ட்டுக்கு என்ன இருக்கணும்? ரிப்போர்ட்டுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல டைட்டில் கொடுத்திருக்காங்க தானே? ஆமா டீச்சர். டைட்டில் சரியா எழுதிருக்காங்களா பாருங்க. ரிப்போர்ட் on the college monthly magazine. Okay, betul. ஆனா இது மிஸ்டேக். நான் சொன்னேன் தானே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாதுன்னு. ஓகே, don't put a full stop. தாஜோல வந்து full stop வைக்காதீங்க because it is not a sentence, it is just a title. தலைப்புக்கு வந்து எப்பவுமே வந்து full stop வராது. Okay, is that clear? Yeah. Okay. அடுத்து வந்து introduction. இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. டீச்சர் அந்த கல்வி போடுறீங்களா? Yeah, இது தேவையில்ல. You don't need this. சும்மா introduction எழுதிட்டு அங்க வந்துட்டு நீங்க கோடு கிளிக்க வேண்டியதான். That's it. Okay, இது வந்துட்டு நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணுவீங்க தானே? Okay, fine. Okay, இப்போ இது அண்டர்லைன் பண்ணணும். சரி, இன்ட்ரோல என்ன இருக்கணும்? சரி, சரியா எழுதிருக்காங்களா பாப்போம். The aim, okay, very good. The aim of this report is to describe the kinds of regular features and articles the students at the college would find attractive and informative. கேள்வியில வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? Would find, கேள்வியில என்ன கொடுத்தாங்க? Would be interesting for student. Would be interesting. So இங்க என்ன எழுதிருக்காங்க? என்ன எழுதிருக்கணும் by right இங்க? Would find interesting எழுதிருக்காங்க. Okay, would find. So அதனால சொல்றேன், கேள்வியில என்ன இருக்கோ அதை பயன்படுத்த பாருங்க. supaya kamu selamat. Okay, now I'm not telling you are wrong. Would find attractive and informative. Attractive naga like menarik. So interesting. அதனால தான் அவங்க வார்த்தையை வந்துட்டு மாத்தி எழுதிருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க தெரியலனா முடியலனா நீங்க கேள்வியுள்ள இது எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, கேள்வியில வந்து would be interesting தானே first நீங்க அதே எடுத்துக்கலாம். alright, இங்க போட்டுக்கலாம் would be interesting for student. அத அப்படியே போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப is that clear? டீச்சர் டைட்டில் மேல அவங்க பேர் எழுதிருக்காங்களா டீச்சர்? இது வந்துட்டு ஏன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் கட்டுரை எழுதும் போது நான் எப்பவுமே பேர் எழுத சொல்லுவேன். சோ ஐ நோ இது யாரோடன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஆனா நீங்க எழுத தேவையில்ல. இது வந்துட்டு இந்த கட்டுரை வந்துட்டு இந்த ஸ்டூடெண்டோட இப்ப மார்க்கிங் சைக்கிளும் எனக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்லி மார்க் பண்றதுக்கு. தட் இஸ் வை ஐ வில் ஆல்வேஸ் ask them to write name. Okay, புரியுது டீச்சர். ஆனா நீங்க வந்து எழுத தேவையில்ல. ஓகே, but when you are writing a real report you won't have name. இது வந்து இப்படி இருக்கும். இப்படிதான் உங்களோட ரிப்போர்ட் இருக்கும். வேடா அந்த பேரு மார்ச்சிட்டுமாக்கா. இப்படி இருக்கும் உங்களோட ரிப்போர்ட். ஓகே, do you understand now? ஓகே, சோ இது வந்து இது தெரியுமா? எய்ம் அழகா எழுதிருக்காங்க. சோ இது தெரியுமா? எய்ம் இங்க இருக்குது. betul. ஓகே, அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு ரெகுலர் ஃபீச்சர்ஸும் ஆர்டிகல்ஸும் இருக்கணும்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ சரி, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்ன? எது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சொல்லுங்க? ஃபீச்சர் இது. ரெகுலர் ஃபீச்சர்ஸ் தானே? ஆமா. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க? ஃபீச்சர்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. ஃபீச்சர்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. இது தேவையில்ல. பை ரைட் என்ன எழுதிருக்கணும்? ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எழுதிருக்கணும். ஓகே, ரெகுலர் ஃபீச்சர்ஸ். ஓகே, சோ இது மிஸ்டேக். ஓகே, அடுத்து alright, இங்க என்ன இருக்கணும்? ப்ராப்ளம், சஜஷன், ப்ராப்ளம், சஜஷன், அடுத்தது ரீசன். ஓகே, அடுத்தது வந்துட்டு ரீசன் இருக்கணும். ஓகே, செக் பண்ணுவோம். இங்க 3 எழுதிருக்காங்களா பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் often have problem. பாத்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, students often have problems and do not have a medium to share their problems and ask questions about their students' life. So இதுதான் வந்துட்டு problem.
Problem followed by என்னது? Reason. Suggestion. Suggestion. I think a problem page could be included in the magazine. Okay. அவங்க ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க, மாணவர்களை ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ada satu platform medium yang sesuai untuk nak share problem mereka. அதனால என்ன சொல்றாங்க, இப்ப அவங்க மேகசின்ல என்ன இருக்கணும், a problem page include பண்ணுமா, alright, will help students to voice fearlessly. என்ன சடங் பண்றாங்க, a problem page. ஓகே, இது வந்துட்டு சடங்கன். சரி, இந்த ப்ராப்ளம் பேஜ் வந்துட்டு அந்த மேகசின்ல இருந்துச்சுனாக்கா என்ன ரீசன்? To help students to voice fearless. Exactly. Help student voice fearlessly and help students who have worries. இது வந்துட்டு reasons. டீச்சர் அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. எஸ். சரி, இப்போ இந்த ப்ராப்ளமுக்கும் இந்த சஜஷனுக்கும் அட கைத்தான்டா. கைத்தான் இருக்கா பாருங்க. ப்ராப்ளம் வந்து என்ன சொல்றாங்க, students often have problem, do not have a medium to share their problem. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மீடியம் இல்ல அவங்களோட ப்ராப்ளம் ஷேர் பண்றதுக்கு. சோ நீங்க என்ன சடங் பண்றீங்க, ப்ராப்ளம் பேஜ் டு பி இன்க்ளூடட் இன் த மேகசின். அதனால அந்த மேகசின்ல வந்து ஒரு ப்ராப்ளம் பேஜ் இருந்துச்சுனாக்கா what do you think, அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை வந்து அங்க வந்து ஷேர் பண்ணலாம் தானே? ஆமா டீச்சர். சோ ஓகே, அப்ப கைத்தான் இருக்கா இல்லையாங்க? இருக்கு. அப்ப பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், help student to voice fearlessly. Ini akan membantu pelajar untuk menyuarakan masalah mereka tanpa rasa takut. Tanpa rasa takut dan fearlessly. Okay? And also help students who have worries. Juga membantu pelajar yang ada kerisauan, அந்த மாதிரி worries. Okay, இப்போ இந்த மூன்று இதுக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்கா? ப்ராப்ளம், சஜஷன், ரீசன் கனெக்ஷன் இருக்குங்களா? இருக்கு. சோ cantik this paragraph. புரியுதுல உங்களுக்கு எப்படி எழுதணும்னு இப்ப? ஓகே, அடுத்தது ஆர்டிகல். என்ன பிரச்சனை பாருங்க இதுல. அந்த ஸ்மால் டைட்டில். எஸ், இது வந்து தேவையில்ல. ஓகே, தஜு வந்துட்டு கோடு கழிச்சிருக்கலாம். ஓகே, betul. alright. இப்ப ஆர்டிகல்ஸ்ல வந்து என்ன எழுதிருக்காங்க பாப்போம். An interview with successful students page could be inserted. Could be boleh dimasukkan. So இவங்க நேரா சடங்கான் போயிட்டாங்க. அவங்க ப்ராப்ளம் கொடுக்கல, பிகாஸ் இங்க ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே, சோ இங்க வந்துட்டு சஜஷன் போயிட்டாங்க. என்ன சடங்கு பண்ணிருக்காங்க, என்ன சடங்கு பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன சடங்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க. ஓகே, ரைட். ஆர்டிகல்ஸ் எந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க சடங்கு பண்ணிருக்காங்க, perlu disertakan dalam majalah. Interview with successful. Right, interview with successful students. Okay, interview with successful students. அத வந்துட்டு மசூக் பண்ண சொல்றாங்க அந்த மஜாலால. ஓகே, ஏன் மோட்டிவேட் பண்றது. இது வந்து mistake 2 சொல்லணும் sebelum kata kerja. To motivate students to be more confident. சரி, இது சடங்கன்னா இது வந்து என்னது, ரீசன். வெரி குட். அப்ப சடங்கனும் ரீசனும் ஒரே வாக்கியத்துல எழுதிருக்காங்க. தப்பு தடை மசாலா. பிரச்சனை வந்து 2 வாக்கியத்துல நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல, 2 சேர்த்து கூட எழுதலாம். ஆனா கிளியர் கட்டா தெரியணும் எது சடங்க எது வந்துட்டு ரீசன். இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க பாருங்க டீச்சர், இதா சடங்க இதா ரீசன். ஓகே, வேற என்னது, it would be interesting and give good role models for the student. ஓகே, இது சடங்கனா ரீசனா? ரீசன். ஓகே, இன்னொரு ரீசன் கொடுத்திருக்கீங்க. ஓகே, இந்த சடங்கனுக்கு 2 ரீசன் கொடுத்திருக்கீங்க. betul, இதுவும் betul. ஓகே, அடுத்தது tips and motivations could be shown in this article. Okay, what do you think about this one? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சடங்கன் சஜஷன். very good. இது வந்துட்டு சடங்கன் yang kedua, suggestion. suggestion கொடுத்த பிறகு என்ன கொடுக்கணும் அடுத்தது? ரீசன். Okay, ரீசன் கொடுத்திருக்காங்களா பாருங்க. கொடுத்திருக்காங்க. ini akan membantu. இனினா இது. இந்த டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண சொல்றீங்க தானே மஜாலால. So these will help students to become more successful in their lives. boleh terima tak இந்த ரீசனுக்கும் இந்த சஜஷனுக்கும்
Ada kaitan tak? Okay, teacher. Yes, okay. Ini akan membantu pelajar to become more successful. அதனாலதான் இங்க டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்க சொல்றீங்க. ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அவங்க படிச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் will become more successful. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், எந்த டிப்ஸ் வந்துட்டு பெட்டர் மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னாக்கா இன்னும் அவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ இந்த சடங்கனுக்கு இந்த ரீசன் வந்துட்டு மெமா செஸ்வாய் அடுக்கைத்தான். இந்த மாதிரி தான் உங்களுடைய தாளை வந்துட்டு மார்க் பண்ணுவாங்க. என்ன நீங்க எழுதுறீங்களோ அட கைத்தான் அட உருத்தான் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சஜஷன் ரீசன் அது கைத்தான் தான். ஸோ இது வந்து மார்க்ஸ் எங்க ஏறும் உங்களுக்கு? சி ஓ எங்க ஏறும் மார்க்ஸ்? ஓ டீச்சர். வந்து மார்க்ஸ் ஏறும். alright, is that clear? Clear, teacher. Okay, இப்ப recommendation அதே போலதான் இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது. recommendation, but this is correct. What you can do is actually to underline. சரிங்களா? Okay, so how to write your recommendation? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? I recommend. Recommendation. I recommend. So இது வந்துட்டு correct. Okay, well done. I recommend. So the recommendation வந்துட்டு எது நீங்க வந்து மஸ்ட் பண்ணணும்? Regular features articles. வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஏன்னா இதுதான் நீங்க சடங் பண்ணீங்க. ரெகுலர் ஃபீச்சர்ஸ். ஓகே, வேற இன்னொன்னு என்ன சடங் பண்ணீங்க? மேல ஆர்டிகல்ஸ். ஓகே, ஆர்டிகல்ஸ் சடங் பண்ணீங்க. ஓகே, alright. So I recommend that a good combination of articles be monthly published on the college magazine. ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. என்ன மிஸ்டேக் சொல்லுங்க? Regular features எல்லாம் articles சொல்லல. எக்ஸாக்ட்லி. அப்ப எப்படி இந்த ஐயாட நம்ம தாம்பா பண்ணணும்? A good combination of என்ன வரும்? regular features and articles. ஏன்னா இது ரெண்டும் நீங்க மென்ஷன் பண்ணணும். இது ரெண்டு தான் நீங்க இங்க வந்துட்டு சடாங் பண்ணீங்க. இங்க ரெண்டு சடாங் பண்ணிட்டு ஏன் இங்க ஒண்ணு சடாங் பண்றீங்க? கடைசியா கன்க்ளூட் பண்றீங்க ரெக்கமெண்டேஷன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது தேவையில்லை சொல்றீங்க. இனி தப்பதுல அதனாலதான் ஆர்டிகல் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க ரெக்கமெண்டேஷன்ல. இப்போ புரியுதுங்க உங்களுக்கு எப்படி மிஸ்டேக் நடக்குதுன்னு? ஆமா டீச்சர். இத வந்துட்டு அவங்க சேர்த்திருக்கணும் இங்க. Okay, a good combination of regular features and articles be published or இல்லனா be monthly published on the TV channel. ஆனா school magazine na on வராது, in வரணும். In the school magazine, college magazine. These will encourage. Okay, recommendation பிடிச்சவனா என்ன செய்யணும்? recommendation என்ன எழுதுவீங்க? ஒன்னு வந்துட்டு recommendation. ஓகே, நீங்க ரெக்கமெண்ட் எழுதுவீங்க. அடுத்தது opinion. ஓகே, ஒபினியன். அந்த ஒபினியன் வந்துட்டு செபனாங்க அடல அப்ப ரீசன். எப்படி சஜஷனுக்கு ரீசன் கொடுக்குறீங்களோ அதே போல ஒபினியனுக்கும் ரீசன் கொடுக்கணும். ஓகே, ரெக்கமெண்டேஷனுக்கும். சரி, these will encourage, ini akan menggalakkan semua pelajar to become more involved in the life of the college. Okay, boleh terima lah. So இதுவும் betul, இதுவும் betul. So what do you think about the marks class? என்ன நினைக்கிறீங்க மார்க்ஸ் பத்தி? எழுது எல்லாமே வந்துட்டு கரெக்டா? ஏதாச்சும் விடுபட்டிருக்காங்களாங்க? அடக்கடி திங்களா? இல்ல டீச்சர். ஓகே, டீச்சர். இங்க விடுபட்டிருக்காங்க தானே? இங்க கொஞ்சம் மஸ்டம் தசிலாங்க. ஆமா டீச்சர், அங்கதான். வந்துட்டு ரெகுலர் ஃபீச்சர்ஸும் ஆர்டிகல்ஸும் சொல்லிட்டு இங்க வந்து வெறும் ஆர்டிகல் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப மார்க்ஸ் வந்துட்டு இங்கேயும் குறையும், இங்கேயும் குறையும். இது ரெண்டு அட கை. ஓகே, சோ இங்க வந்துட்டு 4. ஓகே, அப்ப இங்க and boy n இருக்கு டீச்சர். ஓகே, n இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு n இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட் இங்க ஒன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஃபேன் பாய்ஸ். ஞாபகம் இருக்கா? ஃபேன் பாய்ஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? teacher. ஃபேன் பாய்ஸ். ஓகே, இதான் ஃபேன் பாய்ஸ். ஓகே, இது வந்து பயன்படுத்திருக்காங்களா இப்ப செக் பண்றோம் நம்ம. ஓகே, பாருங்க. ஓகே, திரும்ப இங்க ஒரு n இருக்கு. ஓகே, எனிதிங் எல்ஸ்?
இங்க ஒரு n இருக்குது. நகி 4 இருக்குது தானே? ஆமா டீச்சர் 4 இருக்கு. ஓகே ஃபேன் பாய்ஸ்ல வந்துட்டு 4 இருக்குது. ஓகே Teacher, பாருங்க 4 இருக்குது தானே? இதோ எஸ். வேற teacher அங்க features teacher, ஃபீச்சர்ஸா? teacher featuresல அவங்க ஒரு லைன் இல்ல டீச்சர், அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, could be included in the magazine in order to. அது எப்படி டீச்சர்? இன் ஆர்டர்னா உன்தோ அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. சுப்பாய அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. நம்ம டீச்சர் இந்த அது மாதிரி வந்துட்டு- பயன்படுத்தலாமா டீச்சர்? பயன்படுத்தலாம். ஓகே இது வந்துட்டு இங்க வரும், ஓல வரும். cohesive டிவைஸ். ஞாபகம் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு 2 சொல்லி கொடுத்தல, ஃபேன் பாய்ஸும் ஓகே இதுவும் இங்க கொண்டு வரலாம். அது வந்துட்டு மச்சம் நம்ம கபும் கன் ஐயா. ஓகேங்களா? alright in order to உன்தோ அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றது அது வந்துட்டு. ஓகே வேற alright வேற ஏதாச்சும் பயனுங்க ஃபேன் பாய்ஸ் வேற ஏதாச்சும் பயன்படுத்திருக்காங்களா பாருங்க. இங்க வந்துட்டு இல்ல, இங்க this will encourage also to become okay இல்ல. so far வந்துட்டு n மட்டும் தான் பயன்படுத்திருக்காங்க. n and for 2 ஜெனிஸ் பயன்படுத்திருக்காங்க. ஓகே அங்க மார்க்ஸ் இருக்குது. சிலைண்ட் அடிப்படை இது ஏதாச்சும் பயன்படுத்திருக்காங்களா பாருங்க. first of all, in addition, moreover, all in all பயன்படுத்திருக்காங்களா பாருங்க. இல்ல இது டீச்சர். வந்து ஒன்று தெரியுமா பண்ணலாம். இனி கிட்ட போலி தெரியுமா சத்து. ஓகே ஜாயின் பண்ணிருக்காங்க. வேற அது மட்டும் தான் டீச்சர். ஓகே சோ அவ்வளோ அட்லீஸ்ட் 1-2 ஆச்சும் பயன்படுத்தி இருக்கலாம். ஓகே சோ இப்போ எவ்வளவு வரும் மார்க்ஸ் அங்க வந்துட்டு அவங்களுக்கு? 4 டீச்சர். அது 3. 3. ஓகே லாங்குவேஜ் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்துட்டு சரியானது. நான் சும்மா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே 4 டீச்சர். 4 டீச்சர். 4. ஓகே லாங்குவேஜ் வீக்கெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ். ஓகே இருங்க இதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஏரஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி நோவா. ஓகே ஸோ ரைட் ஓகே எவ்வளவு சொன்னீங்க? ஓகே முதல்ல இங்க பார்ப்போம். இங்க வந்துட்டு அவ்வளவு மிஸ்டேக் இல்ல, தலைப்புல வந்துட்டு மிஸ்டேக் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுல் ஸ்டாப். ஓகே பிறகு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஏரர் இருக்குது. இங்க வந்துட்டு ரெகுலர் ஃபீச்சர்ஸ் ரெகுலர் மறந்துட்டாங்க. ரைட் இங்க வந்துட்டு ஒரு மிஸ்டேக் இருக்குது. இட் ஷுட் பி இன் த காலேஜ் மேகசின். இங்க கொஞ்சம் விடாங்க. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோமாக்கோ ஓவரால் வந்துட்டு டீச்சர் 3. ஓகே சோ டோட்டல் 8 12 15 டீச்சர். ஓகே 8 tambah 6 14 இல்ல? ஆமா டீச்சர் 14. 9. ஓகே சரி இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி கொடுக்கணும்னு? புரியுது Okay, is டீச்சர். that clear? Alright. So இந்த மாதிரி தான் நீங்க கட்டுரை எழுதணும். ஓகேவா? So நீங்க என்ன செய்யலாம்? You can make use of this as the question. நீங்க ஆன்சர் பண்ணலாம். இத வந்துட்டு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு you can இத soalan ini you boleh inilah cuba jawab. Is that clear? ஓகே டீச்சர். Okay. Clear, So any teacher. question? So இன்னைக்குள்ள lesson எப்படி இருந்தது? Do you think that okay you can learn a lot? Yes. புரியுது டீச்சர். எல்லாமே புரியுது டீச்சர். டீச்சர் எப்பவுமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் அப்பதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு சோ ஆமா, அட்லீஸ்ட் teacher. நீங்க 2 மணி நேரத்துல உங்களுக்கு வந்துட்டு கிளியர் கட்டா தெரியும் how to write a report. Okay சரி okay so that is all. Okay bye bye, good night. Thank you Good so much. Okay good night. Thank you teacher. Okay teacher. welcome. Good night, teacher. Okay welcome, good night. Thank you teacher. Welcome. Thank you, teacher. Yes welcome.